நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் மலையடிவாரத்தில் குடியிருக்கிறோம். எங்களுக்கு அருகாமையில் அல்லது நாங்கள் சீக்கிரமாய் சென்றடையக்கூடிய தூரத்தில் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி போன்ற சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. அடிக்கடி அந்த இடங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக மலையில் நான் பிரயாணம் பண்ணும் பொழுது அழகான இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டே வந்தேன். அதே நேரத்தில் வழிநெடுக அதிகமான எச்சரிப்பு மற்றும் அறிவுரை சொல்லும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்ததையும் நான் பார்த்தேன். ஒரு புறத்தில் இயற்கை காட்சிகள் இருக்கிறது, மற்றொரு புறத்தில் நமக்கு அந்த மலையில் பிரயாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் அல்லது எச்சரிப்பு கொடுக்கும் வகையில் சில பலகைகள், அறிவிப்பு பலகைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. உதாரணமாக, நாம் மலையில் எவ்வளோ உயரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே ஆபத்தான வளைவு அல்லது ஆழமான பள்ளத்தாக்கு இருக்கிறது நம்முடைய வழியில், எந்த இடங்களில் வாகனத்தை நிறுத்த வேண்டும், எந்த நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் நாம் பிரயாணம் பண்ண வேண்டும், மற்றும் எந்த இடத்துல வனவிலங்குகள் நடமாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போன்ற எச்சரிப்பு அல்லது அறிவிப்பு சொல்லக்கூடிய பலகைகள் இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் உங்கள் பிரயாணத்தில் இப்படி இந்த இடங்களில் பிரயாணம் செய்கிற பொழுது காட்டெருமைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாலை வேளையில் சில நேரங்களில் மான்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான நேரத்தில் குரங்குகள் இந்த மலையில் சாலைகளில் உட்கார்ந்திருக்கும். இந்த சமவெளியிலிருந்து பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆர்வக்கோளாறினால் போகிற வழியிலெல்லாம் சில வேளைகளில் தின்பண்டங்களை எடுத்து அவர்கள் எரிந்து கொண்டே போவார்கள் வண்டியிலிருந்து. இந்த தின்பண்டங்களை எடுப்பதற்கு சில வேளைகளில் ஓடி வரக்கூடிய குரங்குகள் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு அது சில நேரங்களில் மரித்து போகும். இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விளம்பர அல்லது அறிவுரை சொல்லக்கூடிய இந்த பலகைகளை நீங்கள் மலையிலே பிரயாணம் பண்ணும் பொழுது அதிகமாய் பார்ப்பீர்கள். ஏன் இப்படி அதிகமான அறிவிப்பு பலகைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சமவெளியில் பிரயாணம் செய்வதை விட மலையின் மேல் பிரயாணம் செய்யும் பொழுது, குறிப்பாக வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு அதிகமான பயிற்சியும் ஆயத்தமும் அறிவுரையும் அவசியமாக காணப்படுகிறது. இது நிமித்தமாகவே வழிநெடுக இந்த விளம்பர பலகைகள் இருக்கும். ஒரு சிறிய தவறான தீர்மானம், ஒரு சிறிய கவனக்குறைவாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஈடு செய்ய முடியாத இழப்புகளையும் விபத்துக்களையும் விபரீதங்களையும் அது உண்டாக்கிவிடும். எனவே தான் இந்த பதார்த்தைகள் வழிநெடுகே வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, விசுவாசிகளாய் நாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பிரயாணம் கூட அதிகமான விபத்துக்களை, அதிகமான ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரயாணமாக இருக்கிறது. சமவெளியில் பிரயாணம் பண்ணுகிறவர்களை யாருக்கு ஒப்பிடலாம் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான மக்களை ஒப்பிடலாம். அவர்கள் சமவெளியில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் விசுவாசிகளாக நாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது மலை பிரதேசத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய பிரயாணிகளுக்கு ஒப்பாக இருக்கிறோம். சில வேளைகளில் குறுகிய பாதைகள் வரும், அநேக ஆபத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வழிகளை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தான் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு
ஆலோசனைகள், அறிவுரைகள், எச்சரிப்புகள் அவசியமாய் தேவைப்பட்டபடினால நிருபங்கள், இதை கருத்தில் கொண்டுதான் நிருபங்கள் எழுதப்பட்டது. இதை கருத்தில் கொண்டுதான் நிருபங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியும் அப்படியாப்பட்ட ஒரு பகுதி தான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள் இதில் எடுத்து நாம் படிக்கிற பொழுது, நாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது நாம் சில காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதிக விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்வதை நான் பார்க்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. மிக ஸ்ட்ராங்கான, மிக கடுமையான வார்த்தைகளை இந்த 4 வசனங்களில் இந்த ஆக்கியோன் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சில கடினமான வசனங்களை இதில் வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான காரியத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், வேதாகமத்தில் சில பகுதிகள், சில வேத வசனங்கள் விவாதத்துக்குரியதாய், அநேக கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடியதாய், சில நேரங்களில் விவாதங்களை உண்டாக்கக்கூடிய பகுதியாக காணப்படும். சில வேளைகளில் புரியாத ஒரு பகுதியாக காணப்படும். அப்படி புரியாத ஒரு பகுதியாக அல்லது விவாதத்துக்குரிய ஒரு பகுதியாக இந்த பகுதியை நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு முறை தவறு செய்கிற விசுவாசி, ஒரு முறை மறுதலிக்கிறவர்கள், ஒரு முறை தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள், அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்க முடியாது, அவர்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது என்று சொல்வதைப் போல இந்த பகுதி, இந்த வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதை கருத்தில் கொண்டுதான் இந்த பகுதியானது சற்று விவாதத்துக்குரிய பகுதி என்று சொன்னேன். ஆனால் இந்த ஆக்கியோன் இந்த வார்த்தைகளை, இந்த கடினமான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்போடு இருக்க வேண்டும், அவர்கள் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துவதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நானும் அதை நம்புகிறேன். சரி, இந்த வசனம் எவைகளிலே 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்று பார்த்தால், முதலாவதாக இவர்கள் யார் என்பதை மறவாமல் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் யார் என்பதை 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் மறந்து போகாமல் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் யார்? இந்த வசனத்திலே ஆக்கியோன் சொல்கிறான், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஒளியின் பிள்ளைகள். ஒரு காலத்தில் இவர்கள் இருளின் அதிகாரத்தில், அந்த காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஆக இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது இந்த உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய, இந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அவர்களுடைய தீர்மானங்கள் இருக்க வேண்டும். இதை இந்த ஆக்கியன் முதலாவது, இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் யார் என்பதை மறந்து போகாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன?
என்று இந்த வசனத்தில் இந்த ஆக்கியோன் சொல்வதை பார்க்கிறோம். என்ன இங்கே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். அப்படி என்றால் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆவியின் கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினால் கிரியை செய்யக்கூடிய மேன்மையான ஸ்லாக்கியங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் இனிவரும் உலகத்தினுடைய அல்லது நித்தியத்துக்குரிய மேன்மையை அறிந்தவர்களாக, ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவர்களாக, அந்த உலகத்தினுடைய இரகசியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே அவர்கள் அறிந்தவர்களாக, அவர்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு ஸ்லாக்கியங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், இனிவரும் உலகத்தினுடைய மேன்மையை அறிந்தவர்கள். இந்த ஸ்லாக்கியங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, அங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் சொல்கிறார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் தேவனுடைய அந்த மீட்பின் நாளுக்காக, அந்த பிரதானமான நாட்களுக்காக, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அந்த நாட்களுக்காக இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, இது தேவனுக்கு சொந்தமான ஆத்துமா அல்லது எனக்கு சொந்தமான ஆத்துமா என்று சொல்லி கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த ஆத்துமாவை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த மேன்மையான ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் இவர்கள் ருசித்தவர்களாக, அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, இவ்வளவு ஸ்லாக்கியத்தை பெற்ற இவர்கள், இவ்வளவு மேன்மையான காரியத்தை, ஆசீர்வாதத்தை பெற்ற இவர்கள் மறுதளித்து போனால் மிகவும் வருத்தத்துக்குரிய, அதே நேரத்தில் ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த ஆக்கியோன் பயன்படுத்துகிறான். எப்படி என்று சொன்னால், 4-5 வசனத்தில் அவர்கள் யார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை பேசிவிட்டு, இவ்வளவு ஸ்லாக்கியத்தையும் இவ்வளவு ஞானத்தையும் இவ்வளவு உண்மைகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் மறுதளித்து போவார்கள் என்றால், அல்லது கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள் என்றால், மிகவும் கடுமையான ஒரு வார்த்தை, மிகவும் ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த ஆக்கியோன் எழுதுகிறான். அப்படி மறுதளித்து போனவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய மறுதளிப்பின் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். மிகவும் பயமான ஒரு வார்த்தை. எப்படி என்று சொன்னால், விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியின் வரங்களை, கனிகளை பெற்ற பிறகு, அவர்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய வகையில், நிராகரிக்கக்கூடிய வகையில், கிறிஸ்துவை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அவர்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால், புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், அது மிகவும் ஆபத்தானது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். அப்படி அறைய முடியுமா? முடியாது. ஒரு முறைதான் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஒரு முறைதான் அவர் மரிக்கும்படியாய் கடந்து வந்தார். ஒரு முறைதான் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ஒரு முறைதான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வருகிறார். அப்படி இருக்க
ஒரு விசுவாசியை மறுதலித்து போவார்கள் என்றால், மறுதலிப்பார்கள் என்றால், அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் மறுபடியும் அறைவதற்கு சமானம். அவர்கள் கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்கு சமானம். கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை அவர்கள் அவமானப்படுத்துவதற்கு சமமாக அது காணப்படுகிறது. இப்படி ஒரு காரியத்தை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் செய்வார்களே என்றால், அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு மிகவும் நிச்சயமாய் கடந்து வரும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில், அவர்கள் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக கடந்து போவார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில், எச்சரிக்கக்கூடிய வகையில் இந்த கடினமான வார்த்தைகளை இந்த ஆக்கியோன் பயன்படுத்துகிறான். மறுதலித்து போவார்களே என்றால் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவர்கள் மறுபடியும் இழந்து போன ஸ்லாக்கியங்களை பெறுவது கூடாத காரியம் என்று சொல்வதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஒரு முறை விழுந்து போனவர்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட முடியாதா? வேதவசனம் சொல்லுகிறதே, இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் பேசுகிற பொழுது 7-70 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாலே, அப்படி என்று சொன்னால் மன்னிப்பிற்கு அளவே இல்லை, மன்னிப்பிற்கு முடிவே இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் விழுந்து போனால் நம்மை புதுப்பிப்பதற்கு, நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் எப்பொழுதுமே சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம்தான் இளையகுமாரனுடைய சம்பவம். அவன் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பிரித்து எடுத்து சென்று அவைகளை நாசம் பண்ணி அவன் திரும்ப வருகிற பொழுது தகப்பன் ஏற்றுக்கொண்டான். தகப்பன் அவனுக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்களை மீண்டும் கொடுத்தான். தகப்பன் அவனை புதுப்பித்தான். தகப்பன் செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் பின்வாங்கி போகிற பொழுது, நாம் மறுதலித்து போகிற பொழுது, நாம் விழுந்து போகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்றால், பேதுரடிகளார் கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான 3 சீசர்கள் இருந்தார்கள். அந்த 3 சீசர்களில் ஒருவர் பேதுரு. பேதுருவினிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது, சிலுவைக்கு கடந்து போவதற்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பு பேதுருவோடு பேசுகிற பொழுது, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உன்னிடத்திலே கொடுக்கிறேன், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன், பூமியில் நீ எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய அதிகாரத்தை, ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஸ்லாக்கியத்தை பேதுருனுடைய கரத்தில் இயேசு கிறிஸ்து கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாளில் பேதுரு மறுதலித்தார். கிறிஸ்துவை மறுதலித்தார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை மறுதலித்தார். சரி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த நாளில் 2 முறை பேதுரடிகளார் சந்தித்தார். கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெரிய பொறுப்பை, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியாய் கைது செய்யப்பட்ட நாளிலே கிறிஸ்துவை மறுதலித்தார். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பிறகு 1 முறை அல்ல, 2 முறை சந்தித்த பிறகு சில நாட்கள் கழித்து, தோராயமாக 1 வாரம் அல்லது 10 நாள் கழித்து, சீசர்களை பார்த்து நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி மறுதலித்து உலகத்துக்குள்ளாக கடந்து போய் மீன் பிடிப்பதற்காக பேதுரு போனது மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற சீசர்களையும் அழைத்து கொண்டு போன ஒரு மனுஷன்தான் பேதுரு. நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை தேடி அதிகாலையில் அவர் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். இவர்கள் வந்த பொழுது பிள்ளைகளே என்று சொல்லி அழைத்தார். புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். இவர்கள் பசியோடு வருவார்கள் என்று சொல்லி தெரிந்து அவர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவர்களோடு சாப்பிட்டார்.
அவரே ஆகாரத்தை எடுத்து இந்த மறுதலித்து போன சீஷர்களுக்கு, பின்வாங்கி போன சீஷர்களுக்கு அவரே பரிமாறினார். பின்பு பேதுருவை பார்த்து, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்டார். ஆக சில வசனங்களை நாம் வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது முரண்பாடான சில கருத்துக்கள் நமக்கு தெரிவதைப் போல இருந்தாலும், நாம் மற்ற உண்மைகளோடு, தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற உண்மைகளோடு நாம் நம்முடைய வியாக்கியானத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை வைத்துக்கொண்டு நாம் அப்படியே கட்டாயமாக இப்படித்தான் என்று சொல்லி நாம் உறுதிப்படுத்தக்கூடாது. ஆக இந்த ஆக்கியோன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்று சொன்னால், இவர்கள் மறுதலித்து போகாமல், கிறிஸ்துவை மறுதலிக்காமல், பின்வாங்கி போகாமல், இவர்கள் உறுதியோடு இருக்க வேண்டும், நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உச்சக்கட்ட ஒரு எச்சரிப்பை இந்த பகுதியில் கொடுப்பதாக நான் கருதுகிறேன். இந்த பகுதியில் இந்த ஆக்கியோன் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஆக கிறிஸ்துவை இவர்கள் மறுதலிக்காமல், விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ, எந்த உண்மையை அவர்கள் ருசித்தார்களோ, அந்த உண்மை இல்லை என்று சொல்வது அல்லது அந்த உண்மையை எனக்கு தெரியாது என்று சொல்வது தான் மறுதலிக்கக்கூடிய காரியம். இதை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது மறுதலிப்பது என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது, நாம் தெரிந்த உண்மையை, நாம் அறிந்த உண்மையை, நாம் ருசித்த உண்மையை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் ருசித்திருந்தும் அது எனக்கு தெரியாது என்று சொல்லி வாயின் வார்த்தையினாலே சொன்னாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தினாலும் சரி, அது மறுதலிப்பதற்கு சமமானது. அதுதான் மறுதலிப்பது. என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிற பொழுது நான் ஆரம்ப காலத்தில், நான் வாலிபனாக இருந்த காலத்திலிருந்து திருமணமான பிறகும் கூட என்னுடைய சொற்ப வருமானத்திலிருந்து மாதம் மாதம் என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புவேன். அது 40 வருஷங்களுக்கு முன்பு. சில நாட்கள் கழித்து அந்த 100 ரூபாயை என்னுடைய தகப்பனார் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் கையெழுத்து போட்ட ஒரு சின்ன துண்டு பேப்பர் வரும் போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து. அதை வாங்கி கொண்ட பிறகு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நான் அனுப்பின பணத்தை என் தகப்பனார் பெற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளம், ரசீது என்று நாம் சொல்லுவோம். இங்கே மறுதலிப்பது என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது சுலபமான வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், இவ்வளவு உண்மையை பெற்ற பிள்ளைகள், இவ்வளவு ஸ்லாக்கியங்களை பெற்ற பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் மறுதலிப்பதைப் போல அவர்கள் விசுவாசத்திற்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களே என்றால், அதுதான் மறுதலித்து போகுது. இதுதான் மறுதலிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இது எவ்வளவு பெரிய கொடுமை! அநேக நேரங்களில் நாம் தவறி போகிற பொழுது, பின்வாங்கி போகிற பொழுது, விசுவாசிகளாய் நாம் இருந்து கொண்டு பாவம் செய்கிற பொழுது, அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அநேக நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். அநேக விசுவாசிகள் அதை உணராமல் இருக்கிறார்கள். ஓகே, நான் கர்த்தர் சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் என்னை கர்த்தர் மன்னித்து விடுவார். கர்த்தர் மன்னிக்கிறவர் தான். அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் மறுதலிக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறையக்கூடிய ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். ஸோ இப்படியாப்பட்டவர்களைத்தான் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களை புதுப்பிப்பது முடியாத காரியம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அவர்களை புதுப்பிப்பதற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை காட்டிலும் இன்னும் சிறந்தது என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் தேவகுமாரனே வந்து சிலுவையில் மரித்தாரே. இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர், நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தரே மனிதனாய் கடந்து வந்து சிலுவையில் மரித்தாரே.
அவருடைய கிருபாதார பழியை காட்டிலும், அவருடைய சமாதான பழியை காட்டிலும், அவருடைய குற்ற நிவாரண பழியை காட்டிலும் சிறந்ததாக செலுத்தக்கூடிய பழி என்று சொல்லி என்ன இருக்கிறது இந்த உலகத்தில்? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மேலும் இதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஓமானத்தை இந்த 7-8 வசனங்களிலே இந்த ஆக்கியோன் கொண்டு வருகிறான். எப்படி என்று சொன்னால், இந்த 7வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது அதிகமான ஆசீர்வாதத்தை அந்த நிலம் பெறும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், இவ்வளவு ஸ்லாக்கியங்களை பெற்றவர்கள், ஆவியின் கனிகளை வரங்களை பெற்றவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முதிர்ச்சி அடையக்கூடியவர்களாக, மேம்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடையாமல் அவர்கள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்பார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் மறுதலிக்கிறார்கள். இதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஓமானத்தை, ஒரு விவசாய காரியத்தை கருத்தில் கொண்டு வருவதை பார்க்கிறோம். மழை நீரை அடிக்கடி குடிக்கும் வயலானது அதுக்கேற்ற பலனை தர வேண்டும். நிச்சயமாக மழை பெய்தவுடனே எல்லா இடங்களிலும் பசுமையாய் புல் பூண்டுகள் முளைப்பதை நாம் பார்க்கிறோம். மழை இல்லாமல் வறண்டு கிடக்கிற பொழுது சில நேரத்திலே நாம் உற்று பார்ப்போம் என்றால், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த வெற்று நிலங்கள் தரிசாக கிடக்க ஒன்றுமில்லாமல் இருக்கும். ஆனால் மழை பெய்ந்த உடனே யாரும் விதைப்பதும் கிடையாது, அந்த மண்ணை, அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துவதும் கிடையாது. அதுவே தானாகவே அநேக புல் பூண்டுகள், செடிகள் எல்லாம் அந்த மழை பெய்தவுடனே எழும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆக்கியோன் சொல்ல விரும்புகிற காரியம், ஆவியின் கனிகளை, வரங்களை மற்றும் இனிவரும் உலகத்தினுடைய பலனை ருசி பார்த்து அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், அடிக்கடி அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாம், அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற வாழ்க்கையை, அதற்கேற்ற ஆவிக்குரிய முதிர்ச்சியை, அதற்கேற்ற ஆவிக்குரிய கனியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் இருப்போமே என்றால் நாம் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குள்ளாக கடந்து போவோம். எப்படி? அடிக்கடி மழைநீரை பெறக்கூடிய வயலானது அதற்கேற்ற பலனை கொடுக்க வேண்டும். ஒருவேளை முள்செடிகளை, மற்ற தகாத காரியங்களை, முள்பூண்டுகளை, தகாத காரியங்களை முளைப்பிக்கக்கூடிய நிலமானது சுட்டரிக்கப்படும். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அது சந்திக்கும் என்று இந்த ஆக்கியோன் சொல்வதை சொல்லிவிட்டு, எனவே இந்த காரியங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும், இதை குறித்த அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வசனங்கள் அவர்களுக்கு இந்த ஆக்கியோன் சொல்வதின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நாம் இவர்களை விட எந்த விதத்திலே நாம் சிறந்தவர்கள், இவர்களை விட எந்த விதத்திலே நாம் உத்தமமானவர்கள், இவர்களை விட எந்த விதத்திலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்றவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தின் மூலமாக இந்த ஆக்கியோன் நமக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம் என்ன? முதலாவதாக, விசுவாசிகளாக நாம் இருப்போம் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால், நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் எவ்வளவாய் பாடுபட்டார், எவ்வளவாய் ரத்தம் சிந்தினார், அவர் சிலுவையில் நமக்காக எவ்வளவாய் பரிதபித்தார் என்பதை ஒவ்வொரு முறையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நமது ரட்சிப்பின் மேன்மையையும் மகத்துவத்தையும் நாம் மறக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக முதலாவதாக நாம் நமது ரட்சிப்பின் மேன்மையை, மகத்துவத்தை மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நமக்கு கவனமாக இருங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, தேவன் நமக்கு தந்துள்ள ஆவியின் வரங்களை
கனிகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், இவைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் அடைந்தவர்களாக, அதில் அந்த லக்கை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதையும் நாம் கவனமாய் அவ்வப்பொழுது பரிசோதிக்க வேண்டும். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, இந்த பூமியில் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற தேவன் எவ்வளவு நீதியுள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய முதிர்ச்சியை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவனமாக இருங்கள் என்ற தலைப்பில் இது 4வது செய்தியாக நான் பேசியிருக்கிறேன். யோசித்து பாருங்கள். இந்த ஆக்கியோன் குறிப்பாக எபிரேயர்கள் நிருபத்தில் அதிகமான அறிவுரைகள், அதிகமான ஆலோசனைகள் 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு இந்த ஆக்கியோன் கொடுப்பதை பார்க்கிறோம். கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று சொல்லி. ஆக நாமும் இந்த காரியங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நமது ரட்சிப்பின் மேன்மையை, மகத்துவத்தை மறவாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்துள்ள ஆவிக்குரிய வரங்களை, கனிகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சியை அடைந்தவர்களாக, முதிர்ச்சியை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவைகளை செய்வோமே என்றால் நாம் மறுதலிக்காமல் அல்லது பின்வாங்கி போகாமல் நாம் தேவன் நமக்கு கொடுத்துள்ள இந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருப்போம். ஸோ இந்த காரியங்களில் கவனமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த செய்திக்கு பிறகு ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நமக்கு உணர்த்துவாராக, நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் எல்லோரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.